ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் காட் மான்வாவோட எபிசோட் 17 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே நம்ம யங்ஜூன் பண்ண வேலையால் அந்த வேம்பீர் பொண்ணோட ஒரு கையை போயிட்டு யங்ஜூன்னு சொல்கிறான், எனக்கு மரியாதையை என்னோட சரக்கு பாட்டிலை திரும்பவும் எனக்கு கொடு, இல்லைன்னா அவ்வளோதான். அட அந்த யங்ஜூன், அது வந்து நீ தானா? ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த மாதிரி எத்துல நீ இருக்க மாட்ட அப்படின்னு யோசிச்சேன். ஆமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால நான் திரும்பவும் இங்க வந்துட்டேன். அதுல என்ன உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படி பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு என்னோட சரக்கு பாட்டில் வேணும். பார்த்தோன்னே வேம்பீர் பொண்ணு இன்னும் தான் கடுப்பாகிறான். ஏன்னா என்னன்னே தெரியல, சரக்குன்னே அலையிறான். அங்க கையில இருக்க அந்த பாட்டிலை லேடி வேம்பீரும் கையில இருக்க அந்த பாட்டிலை ஒண்ணுமே இல்லாம நொறுக்கிது. அங்க ரிப்பீட்டடா செம்ம வேகமான தாக்குதல அதோட கத்தியை வச்சு பந்து நம்ம யங்ஜூன் மேல எந்த விதமான அட்டாக்கும் அங்க படவே இல்லை. அங்க யங்ஜூனுக்கு நெருக்கமா அந்த கத்தி வரும். நான் ஜஸ்ட் மிஸ்ல அங்க மறைஞ்சு போயிடறான். ஆளு எங்க போனான்னு பார்த்தா டைரக்டா நம்ம பாரு கிட்ட வந்து அந்த உடஞ்சு போன பாட்டிலையும் அது வச்சிச்சு. அதனால எனக்கு இப்ப வேற வழி இல்ல, நான் இங்க இருக்கிற குட்டியோட கத்திய பாரோ பண்ணிக்கிறேன். என்ன இதெல்லாம் பார்த்து அது மண்டியை பிச்சுக்குது. அட இவன் எப்படி அங்க போனான்னு. அங்க யங்ஜூன் கிட்ட இவங்க எவ்வளவோ சொல்றாங்க, அத இந்த மாதிரி ஒரு டம்மியான கத்திய வச்செல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு வேம்பேரு, அது ஒன்னும் ஜாம்பி இல்ல. ஏன்னா நல்லா யோசிச்சுப்பாரு, ஒரு ஜாம்பியால எப்படி பேச முடியும் யங்ஜூன்? அப்படியா இப்படின்னு நம்ம ஆளு சொல்லுவானா? இடத்துல அது செம்ம வேகமா கத்தி எத்தனை பாயுது. அதோட காலு கையில இருந்து பயங்கரமா நரம்பெல்லாம் புடைச்சிக்குது. அங்க ஒரு வித்தியாசமான பவரை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னு சொல்லுது. யங்ஜூன், நீ தானே நெக்ஸ்ட் ஸ்வாட்சின்ட்டு, ஆனா நான் வந்து எதிர்பார்க்கல நீ என்னைய வெட்டி போடுவேன்னு. அதுக்காக நான் வந்து என்னோட கிரேட்டஸ்டான ஸ்பீட்ல உன் கூட சண்டை இல்லான்னு இருக்கேன். இதெல்லாம் கேட்டு அந்த சோய் ஹீலர் பொண்ணு அங்க பாருக்கு ரொம்ப ஷாக் ஆயிரான். அது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த வேம்பியர் பொண்ணு டைரக்டா நம்ம யங்ஜூனை கொல்லலான்னு தான். அதான் நம்ம யங்ஜூன் போதையில இருந்தாலும் அசால்ட்டா அவனால அதை தடுக்க முடியுது. அங்க அப்படியே பிடிச்சு பயங்கர வேகமா அவன் தூக்கி அடிக்கிறான். நல்லா அது ஒரு செவுர்ல போய் பயங்கரமா இடிக்குது. ஆட இந்த மாதிரி நான் வந்து உன்னை தப்பா எடை போட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து எல்லாமே தலைக்கு மேல போகுது. அதனால நான் வந்து உன்னை முடிக்கிறதுக்கு தயாராக போறேன். ஏன்னா என்னோட சரக்கு பாட்டில நீ இன்னமும் தரல. நல்லா சுத்தமா ஏத்துக்க முடியல. இவன் எப்படி என்ன விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இதே மாதிரி போச்சுன்னா ரொம்பவும் கஷ்டமாயிடும். என்னால அவனை தனியா முடிக்க முடியாது. அதனால நான் வந்து இங்கிலேருந்து ஃபர்ஸ்ட் போகணும். அவ சம வேகமா அங்கிலேருந்து மறைஞ்சு போகிறா. யங்ஜூனும் கேட்கலான்னு வருவான். ஆனா அதுக்குள்ள அவ ஓட ஆரம்பிச்சிடறான். அங்கப்பா ஓடுறேன், இந்த மாதிரி நான் உன் பின்னாடி தான் இருக்கேன். பார்த்தவ இன்னமும் ஷாக் ஆகுறா. இடத்துல யங்ஜூனை விடாம காலு கையை உடம்பு எல்லா இடத்துலயும் பயங்கரமா அப்படியே கூர் போட ஆரம்பிக்கிறான். கையில அந்த வேம்பேர் பொண்ணும் பயங்கரமா இச்சுக்குது. அங்க சைலெல்லாம் பாக்குறான். உங்களோட ஆளுங்களும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணமும் இந்த வேம்பேர் லேடியும் அங்க இருக்கிற ஜாம்பி பசங்க. எனக்கு இன்னமும் புரியல, நீ வந்து அந்த ஜாம்பி இல்லனா அப்படி உன்னால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனா அதுக்கு பதிலே அவ சொல்ல. எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ பதில சொல்ல மாட்டேன்னு. நான் தான் பதில வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அங்க ஒரே அடியில அதை மயக்கமாக்கிறான். அங்க ஜாம்பிகளோட கூட்டமும் ரொம்ப அதிகமா இருக்குமா. அதனால மேலே ஏறி அங்க மத்தவங்க கிட்ட சொல்றான், மத்தவங்களாம் அந்த வேம்பேர் பொண்ணை கட்டி போடுங்க. நான் வந்து இங்க இருக்கிற குப்பைகளை கிளீன் பண்ண பாக்குறேன். என்ன அங்க இருக்கிற ஒரு பையனும் நம்ம ஹீரோவோட குழுல இருக்க ஒரு பையன் தான் கிட்ட ஒரு ஹோலி வெப்பன் இருக்கும். ஏன்னா ரீசெண்டா தான் எல்லாருக்குமே ஹோலி வெப்பன் கிடைச்சிருக்கும். அதனால ஒரு ஹோலி வெப்பன் அவன் தரான். இந்தாங்க, இதை வச்சு எல்லாத்தையுமே உங்களால ஈஸியா கொல்ல முடியும். ஆனா ஆள் அங்க வேணான்னு சொல்றான். என்னது, அதுங்க ஒன்றும் சாதாரணமான ஜாம்பிங்க இல்ல, அதனால அவளைக்கும் அதை கொல்ல முடியாது. தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்க. அதுவும் யங்ஜூன் அங்க கேட்கல. அங்க கொடூரமா ஸ்மைல் பண்ணீங்கன்னே சொல்றான். கஷ்டமா இருந்தா எனக்கு வந்து இது என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும். இவன் பண்ற ஸ்மைலும் நம்ம ஹீரோ பண்ற ஸ்மைலும் லைட்டா ஒரே மாதிரி இருக்கும். இந்த சைடு இதெல்லாம் கேட்டு அவங்க ஆடி போயிடறாங்க. அடுத்த சீன்லயே அங்க இருக்கிற ஜாம்பிகளை அப்படியே அவன் வெட்டி கூறு போட ஆரம்பிக்கிறான். இது நல்லா இருக்கு அப்படின்னு கத்திக்கினே அங்க வெட்ட ஆரம்பிக்கிறான். அங்க இதெல்லாம் பாக்குற அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, இவரை பார்க்கும் போது எனக்கு ஒரு சைடு லீய பாக்குற மாதிரியே இருக்குப்பா. நான் ரெண்டு பேரோட ஸ்மைலும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த சைடு நம்ம லீயும் அதே மாதிரி ஒரு கொடூரமான ஸ்மைலை குத்துங்கன்னு சொல்றான். என்ன கண்ணு, எங்க ஓடி போக பாக்குறேன்? நான் உனக்காக தான் வெயிட் பண்ண. ஃபைனலா நீயா வந்து மாட்டிக்கின. இது நீ தானே, உன்னதான் நான் தேர்ந்தேன். அந்த இடத்துல அவனோட வெப்ஸை வச்சு பயங்கரமா அவன் தாக்குறான். ஆனா நம்மளால கேட்டதான் அவனோட ஸ்டீல் மேனிப்புலேஷன் இருக்கும்ல, அதனால அங்க இருக்கிற கத்தியை வச்சு
அசால்ட்டா அது எல்லாத்தையுமே தடுக்கிறான். பின்னாடியே அந்த யுன்ஹா அந்த பொண்ணு வேற இருக்கால, இதனால நம்ம ஹீரோ கத்தி சொல்றான், சீக்கிரம் நிறையவே ஸ்கெலிட்டன்ஸும் பேரிகேட்டை தாண்டி வந்துன்னு இருக்கு, அதனால சீக்கிரமா போங்க, நம்மளோட வெப்பனு மற்ற விஷயத்தெல்லாம் செக்யூர் பண்ணுங்க, நம்மளோட சோல்ஜருக்கு அது உதவியா இருக்கும், இல்லனா எல்லாமே போயிடும். பின்னாடி யுன்ஹாவும் கத்தி சொல்றான், எல்லாமே ஓகே தான், இது வந்து ஒரு வேம்பையர், இதை நம்ம அழிக்கணும்னா நம்மளுக்கு ஹோலி பவர் இருக்கணும், இல்லனா ரொம்பவும் கஷ்டமாச்சு, அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றது? இப்போதைக்கு யுன்ஹா நீங்க நான் சொன்னதை பண்ணுங்க, நான் சண்டை போட்டுக்கினே ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்ல தான் என்ன போடும். இடத்துல திரும்ப ஒரு பயங்கரமான தாக்குதல் நடக்குது. திரும்ப அவனோட கிளவுட்ஸோட வச்சு தடுக்கிறான். சீக்கிரம் எனக்கு வந்து இப்போ ஒரு ஹோலி வெப்பன் தேவை, அதை நீங்க பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் போய் அதை கொண்டு வாங்க. லீ, நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் அதே மாதிரி பண்றேன். லீயை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். லீயோட பர்ஃபார்மன்ஸ் இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. போகும்போதே நம்ம யுன்ஹா ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் போறான், லீ எக்காரணத்து கொண்டும் இறந்து போயிடாதீங்க, என்ன இப்படி சொல்லிட்டு ஓடி போயிடறான். இந்த சைடு அந்த வேம்பையரும் தாக்கிங்கன்னு சொல்லுது, என்னடா பொடி பையில எதுக்கு அவளை தனியா விட்ட, இந்த மாதிரி 2 பேரா சேர்ந்து என்ன தோக்கடிக்கலாம்ல. அப்படியா, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னமும் உயிரோட இருக்கத நினைச்சு. இதை கேட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது அதுவா, ஏன் தெரியுமா, ஏன்னா நீ வந்து இன்னமும் உயிரோட இருக்க, அதே மாதிரி உன்னோட பாஸுக்கு நான் வந்து யாருன்னு சுத்தமா தெரியாதுல, நீ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ரிப்போர்ட்டை பத்தியும் அவர்கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்காது, ஏன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக்ல இப்படின்னு அவன் சொல்ல அந்த வேம்பையர்காரனுக்கு பயங்கர கோவம் வருது. அடே உன்ன, அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோவும் சொல்றான், இரு ஏன் கோவம் ஆகுற, மாதிரி எனக்கும் இதை ஒன்றும் ரொம்ப இழுக்கணும் அப்படின்லாம் ஆசையில்லை தெரியுமா, நான் இதை நான் முடிக்க ஆசைப்படுறேன், சீக்கிரமா இதை முடிக்கணும், நான் எவ்வளவு நேரத்துக்கு தான் வளவலா கொலான்னு நம்ம இந்த ஃபைட்டை இழுக்குது, அதனால உன்னை ஒட்டு மொத்தமா அழிக்க போறேன். ஏய் பொடி பயலே, நீ வந்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ற, உனக்கு தெரியல என்னை பத்தி. அந்த இடத்துல இப்படி சொன்ன அத்த செகண்டே அவனோட உடம்புக்கு அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, உன்னோட உடம்பும் ஏதோ ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகுது. ஏய் இப்ப பார்த்தல, நான் வந்து என்னோட கையில புதுவிதமான ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ நீ நினைச்சதை விட நான் கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கேன், என்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, என்னதான் நீ ஹோலி பவரை வச்சு தாக்குனாலும் நீ வந்து எனக்கு மேட்சே இல்ல. அல்ல எவ்வளவு கொடூரமா அங்க சொல்றான். ஆனா நம்ம ஹீரோக்கா இது ஜாக் பாட்டா போயிடுது, எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஜாக் பாட்டா நீ இருப்பேன்னு. ஏன்னா உன்னோட கையில இருக்க ஒரு ரெட் கலர் விஷயமும் மான டேங்கா பயன்படும், இதுவும் நிறையவே இருக்கு, அதெல்லாம் எனக்கு ஒரு ஜாக் பாட் மாதிரி தான். அப்படியா, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, உன்னால உன்னோட விரலை கூட என் மேல வைக்க முடியாது, அதுக்கு முன்னாடியே உன்னை வந்து தாறுமாறா கீச்சு போட போறேன் இங்கேயே. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளு அவனோட கிளவுட்ஸ் வாடை எடுக்கிறான். அந்த கிளவுட்ஸ் வாடை எடுத்தக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்தையே காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி அவன் ஒரு கிரவுனை கன்சியூம் பண்ணியிருப்பால, அதுக்கு 2 விதமான எபிலிட்டி இருக்கும், ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சரும் இருக்கும். இந்த ஸ்பெஷல் ஃபீச்சரே ஒரு 2 எபிலிட்டியை தரதுதான். அது வழியா நம்ம ஹீரோவால பிளாக் மேஜிக்கையும் பயன்படுத்த முடியும், ஹோலி பவரையும் பயன்படுத்த முடியும். ரெண்டுத்தையும் தனித்தனியா ஒரு பயங்கரமான பவரா நம்ம ஹீரோக்கு தரும். அதுல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம ஹீரோவால தேர்ந்தெடுக்க முடியும். அந்த வகையில நம்ம ஹீரோ ஹோலி பவரை தேர்ந்தெடுக்கிறான். கிட்ட இருக்கிற மெட்டலு, அவன் கிட்ட இருக்கிற ஸ்வாடு, கிளவுட் ஸ்வாடு எல்லாமே இப்போ ஹோலி பவரோட ஃபியூஸ் ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட்டும் 10% அந்த கிரவுனால ஹோலி பவரை அடையுது. அதே மாதிரி நம்ம ஹீரோட மானாவும் குறையும். இதை பாக்குற அந்த வேம்பையர் ரொம்ப ஷாக் ஆகுது. அவனால எப்படி அவனோட எல்லா ஐட்டமையும் ஹோலி வெப்பனா மாத்த முடியும், அதுவும் திடீர்னு எப்படி இதை பண்ணாவன் அப்படின்னு அது ஷாக் ஆகுமா. நம்ம ஹீரோவும் சொல்றான், என்ன இதை வந்து நீ எதிர்பார்க்கல, நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணினேன், இப்போ நீ ஒன்னும் என்ன கிழிக்க போதில்ல, நான் தான் உன்னை கிழிச்சு அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்க போறேன் அப்படின்னு அவன் தாக்குறதுக்கு போறான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. அதான் ஹீரோவே களை இறங்கியிருக்கான். இதுக்கு மேலதான் இன்னமும் பயங்கரமா போகும். மறக்காம ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.